அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் பண தேவை அதிகமாக இருக்குதோ, கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குதோ, தங்க நகை அடகு கடையில் இருக்குது இன்னும் மீட்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, பொன்பொருள் ஆபரண சேர்க்கை எங்களுக்கு ஏற்படவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, வீட்டில் எப்போ பார்த்தாலும் உணவுக்கும் பணத்திற்கும் பஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நான் மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமைங்க. அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நிலைவாசல் பூஜை செய்யணும் என்பது குறித்தும், நிலைவாசலில் ஒரு 2 விஷயங்கள் மறக்காமல் செய்ய சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா மதியம் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையிலே நிலைவாசல் பூஜை செய்வாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் விளக்கேற்றிருக்கும் போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அது பார்த்து அதன்படி செய்யுங்க. அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையை காரிய சித்தி நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதன்படி பார்க்கும்போது இந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுக்காக அந்த பரிகாரம் செய்கிறோமோ கண்டிப்பாக அதில் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு கூடுதல் சிறப்பாக பிறைச்சந்திர தரிசனமும் இருக்குது. அதாவது ஒரு முழு நிலவானது அமாவாசை அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா தோன்றவே செய்யாது. அதன் பிறகு அதனுடைய முதல் நிலை வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் பிறையை தான் சொல்லுவோம். ஒரு நிலவு அப்படின்னாவே அதுக்கு 2 வழிபாடு தான் செய்வோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறைன்னு சொல்லக்கூடிய இந்த பிறைச்சந்திர தரிசனம், அடுத்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாடு. இந்த 2 நாள்லையுமே யார் ஒருத்தங்க வழிபாடு செய்கிறாங்களோ, பரிகாரங்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் 3ஆம் பிறை தரிசனத்தை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்த கையோட நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய ஏதாவது தங்கம் வெள்ளி பொருட்களை நம்ம பார்த்தோம் அப்படிங்கும் போது அது மென்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆம் பிறையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு தான் இருக்குது. மாலை 6 மணி 15 நிமிடங்கள்லேருந்து 7 மணி 15 நிமிடங்களுக்குள்ள உங்கள் வீட்டில் நல்லா வானம் பளிச்சுட்டு தெரியும் இல்லையா? அது உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வாசலில் நின்று பார்த்தாவே தெரியும். அந்த மாதிரி எங்கேயாவது நின்று மேற்கு பக்கம் பாருங்க. ஏன்னா மேற்கு பக்கம் தான் பிறைச்சந்திரன் தெரியும். ரொம்ப மெலிசான ஒரு கோடாக தெரியும். இப்போ நிறைய பேர்த்து ஊர்களில் பார்த்தீங்கன்னா மழைக்காலமாக இருக்கிறதுனாலையும் மேகமூட்டமாக இருக்கிறதுனாலையும் நிலவு பார்க்க முடியலன்ட்டு வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி மனதுக்குள்ளறையே பிறைச்சந்திரன் தெரியற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிங்க அப்படிங்கும் போதும் கண்டிப்பாக அது நிறைவேறும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வேண்டும் போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறையோ இல்லை 27 முறையோ சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிறைச்சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த நாளில் சந்திர தரிசனம் பார்க்கறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உரிய நாளாக கருதப்படுது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கவும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், நல்ல வேலை கிடைப்பதற்கும், திருமணம் நடப்பதற்கும், சொந்த வீடு மனை இது போன்றதெல்லாம் அமையணும் அப்படின்னாலும் இவங்க 2 பேர்த்தினுடைய அருள் நமக்கு இருந்துச்சுன்னாவே போதும். கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும். சரி, இந்த நாளில் கையில் வச்சுக்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்லிடுறேன். முடிஞ்சால் நீங்கள் இன்றைக்கி இந்த பிறைச்சந்திர தரிசனம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் கூட நான் சொல்கிற இந்த பொருட்களை நீங்கள் கையில் வச்சுட்டு நிலவை பார்க்குறதோ இல்லை வானத்தை பார்க்குறதோ உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். சரி, இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நான் மேலே சொன்னேன் இல்லையா பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கெல்லாம் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே செய்யலாம். மேலும் பெண்கள் இதை பீரியட்
பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க வெறும் பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க, தீபம் வந்து ஏற்ற வேண்டாம். அதே சமயத்தில் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம், எந்த தடையுமே கிடையாது. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம். இப்போ வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க, யாரு கூடயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, நல்லா வந்து ரிலாக்ஸாக வந்து நீங்கள் இருக்கணும். அதன் பிறகு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சிவப்பு நிறம் தான் பயன்படுத்தணும், ஏன்னா சிகப்பு நிறம் தான் செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம். இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க. இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கை இருக்குது இல்லையா, லெஃப்ட் ஹேண்டு, அதனுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை நம்ம சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் வீட்டில் நெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெய்யை எடுத்து ஒரு சொட்டு கையில் வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நெய்ங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு பொருள். மகாலட்சுமி தாயாரை அதிபதியாக கொண்டவங்க தான் சுக்கிர பகவான். அதனால் இந்த இடத்துல நம்ம நெய் தடவுறது அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் ஆகும். வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்கிற இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இது என்ன நம்பர், எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரபஞ்சத்தின் பேராற்றல் கொண்ட ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்பரை பயன்படுத்தி நம்முடைய கோரிக்கைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றிக்கலாம். அது பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 369. 369 இதுதாங்க அந்த நம்பர். சரி, இன்னைக்கு இந்த நம்பர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிறப்பும் இருக்குது. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடி மாதத்தின் 21ஆம் தேதி. இதில் வரக்கூடிய 2+1 ஆட் பண்ணும்போது நமக்கு 3 அப்படின்னு வந்து கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆங்கில தேதி ஆகஸ்ட் 6. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6ங்கிற ஒரு நம்பரும் கிடச்சிருது. அடுத்தது இந்த தமிழ் தேதியும் ஆங்கில தேதியும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 9 அப்படின்னு வந்து கிடைக்கும். மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போதும் 9 தான். கரெக்டாக அந்த சேர்க்கை எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து இந்த இடத்துல எழுதிக்கிறோம். அடுத்து ₹1 நாணயம் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான நாணயம்னு பார்க்கும்போது இந்த ₹1 நாணயம் தான். அடுத்து நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து தேவைப்படுது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது முருகப்பெருமானுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய வழிபாட்டிற்கு உரிய நாளாகவே நமக்கு அமைஞ்சிருக்குது. மேலும் பண சேர்க்கைக்கு இந்த சுக்கு அப்படிங்கிறதும் ஒரு தாந்திரிக பரிகார பொருளாகவும் கருதப்படுது. அதனால இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நிறைய சகோதரிகள் வந்து கேட்பீங்க, இப்போ எங்கள் வீட்டில் முழு சுக்கா இல்லை, ஆனால் சுக்கு வந்து பவுடராக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. இப்போ முழு சுக்கா இருக்கிறவங்க அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. பவுடராக வச்சுருக்கிறவங்க ஒரு சின்ன சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணியில் அந்த பவுடரை வந்து நீங்கள் கொட்டி சின்ன முடிச்சு மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி துணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பேப்பரில் வந்து அந்த சுக்கு பவுடரை போட்டு பேக்கெட் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் நமக்கு கண்டிப்பாக இந்த ₹1 நாணயம் மற்றும் சுக்கு இது ரெண்டுமே வந்து தேவைப்படுது. இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்று பெருநிலவு தரிசனம் பண்ணாலும் சரி, இல்லை மேற்கு பக்கம் சாதாரணமாக நீங்கள் பார்த்து பெருநிலவு தெரிகிற மாதிரி கற்பனை பண்ணாலும் சரி, நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, பொன் பொருள் ஆபரணத்தை கொடுங்க, அடகுல இருக்கிற நகையை மீட்கும் அளவிற்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சந்திரமௌலீஸ்வராய நமகங்கிற மந்திரத்தையும் சொல்லிட்டு நேராக வந்து உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சிருக்கிற டப்பா இருக்குது இல்லையா, கண்டெய்னர், அதுக்குள்ளே வந்து இந்த ₹1 நாணயம், அது கூடவே இந்த முழு சுக்கா இருந்தாலும் சரி, இல்லை முடிச்சியாக கட்டி வச்சுருந்தாலும் சரி, பேக்கெட்டில் வச்சுருந்தாலும் சரி, அதை வந்து நல்லா புதைச்ச மாதிரி வந்து வச்சுருங்க. சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம்பருப்புக்குள்ளே சுக்கு வந்து மறைச்சி வச்சோம்னா நல்ல செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு சந்திரன் வந்து வளரக்கூடிய நாள். அதனால் நம்ம இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் செல்வம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எல்லாரும் செஞ்சு பலனடியுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.